ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது யூபிஎஸ்சி 2027 டார்கெட் பண்ணுறவங்களுக்காக. 2027 யூபிஎஸ்சி டார்கெட் பண்ணுறவங்க உங்கள் ப்ரிப்பரேஷன் இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். 2027 எக்ஸாம் எப்போ வரப்போகுது? மே 2027 தான் வரப்போகுது. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ப்ரிப்பரேஷன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ், ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம் டேட், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது எல்லா டேட்டும் யூபிஎஸ்சி அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. அப்போ 1 இயர் பிஃபோர் டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த 1 இயர் நிச்சயமாக டைம் எடுக்கும். ஸோ இங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக யூபிஎஸ்சி ரீச் பண்ண முடியும். இந்த வீடியோ ஒரு பிகினர், ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணும் போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கான பேசிக் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது எங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், எந்த அகாடமி போகலாம், டெஸ்ட் பேட்ச் போடலாம், புக்ஸ் வாங்கலாம், இது எல்லாமே மைண்டில் போய்கிட்டு இருக்கும். இது எல்லாமே முக்கியம்தான். பட் அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சினா என்ன எக்ஸாம் நம்ம படிக்கணும், என்னென்ன ஃபார்மெட்லாம் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எந்த புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், இது எல்லாமே இன் டீட்டெயில் நம்ம பார்த்து ஆகணும். A to Z பேஸ்லேருந்து கோர் வரைக்கும் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். முக்கியமாக 2026 யூபிஎஸ்சி பேப்பர் சில பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். இந்த பேப்பர் ஒரு மாதிரி டஃப்பாக கொடுத்துருந்தாங்க. ஈஸி மாடரேட் தாண்டி பேப்பர் டஃப்பாக தான் இருந்தது. அப்போ அந்த பேப்பர்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும்? ஏன்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய அகாடமிஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, சோர்ஸ் இருக்குது. எல்லாம் தாண்டி யூபிஎஸ்சியை கரெக்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸ் யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். போன வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன் வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்க, ஒரு டாபிக் எப்படி மாற்றி கேட்குறாங்க, இது எல்லாமே யூபிஎஸ்சி என்ன கண்டக்ட் பண்ணுறாங்களோ அங்கேருந்தான் நம்ம கற்றுக்க முடியும். அப்போது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்து என்ன கற்றுக்க முடியும், எங்கேருந்து படிக்கணும், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் பார்க்காம ஒரு அகாடமி போகிறோம், கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம், பார்க்குறோம் அப்படின்னா படிப்போம், லேர்ன் பண்ணுவோம், நாலேஜ் வரும். பட் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா, ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே வரும். அப்போது அந்த அடிப்படை விஷயங்கள் ரொம்ப அவசியம். அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, சரி பார்த்துடலாம். ஸோ 2027 எக்ஸாம் எப்போ கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் டேட் இருக்குது அப்படின்னா ரோட் மேப் கிளியராக போட முடியும். இங்கே யூபிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிளானிங். இந்த பிளான் இல்லை அப்படின்னா நிச்சயமாக யூபிஎஸ்சியை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு வருஷம் படிக்க போகிறீங்க, என்ன படிக்க போகிறோம், என்றைக்கு படிக்க போகிறோம், எந்த மந்தில் எதை கவர் பண்ண போகிறோம், ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணால் மட்டும்தான் யூபிஎஸ்சியை ப்ராப்பர் ரீச் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இங்கே யூபிஎஸ்சி கிராக் பண்ணுறது கஷ்டமானு கேட்டால் கஷ்டம்னு சொல்லலாம், கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியும். இங்கே தேவையான விஷயங்கள் 2026 அந்த பேப்பரில் இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் அனுபவத்தில் சொல்கிற இங்கே தேவையான விஷயம் 2 இருக்குது. ஒன்று, ரிப்பீட்டட் ரிவிஷன். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிக்கிறோம், எவ்வளோ கண்டென்ட் லேர்ன் பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி ரிப்பீட்டட் ரிவிஷன் இங்கே ரொம்ப அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ். ஒரு கேள்வி நம்ம படிக்கிறோம், ஒரு 6th புக்கோ 10th புக்கோ இல்லைனா ஒரு அட்வான்ஸ்டு ஒரு புக்கில் இருந்து கண்டென்ட் பெருசாக படிக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் அந்த விஷயங்களை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாமல், ப்ராக்டிஸ் பண்ணாமல் யூபிஎஸ்சி கிராக் பண்ணவே முடியாது. நம்ம எவ்வளோ தான் கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், இப்போ ஒரு புக் இருக்குது, படிச்சிருப்போம், கிளியராக சொல்ல முடியும். பட் அந்த ஒரு விஷயத்தை யூபிஎஸ்சி பேப்பரில் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ரிவிஷன், ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டுமே தான் கிளியர் பண்ண முடியும். இந்த 2 விஷயத்தை தாண்டி கன்சிஸ்டன்சி, அப்போ இந்த RPC இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் ரிவிஷன், ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி, இதை 3 இருந்தால் தான் யூபிஎஸ்சி கிராக் பண்ண முடியும். இதை தாண்டி தான் புக்ஸு படிக்கிறது, நாலேஜ், ஸ்கில் எல்லாமே. அந்த விஷயங்கள் இங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஓகே, ரைட். ஸோ 2027 எக்ஸாம் எப்போ வரப்போகுது, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறது 13th Jan ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது பொங்கல் டைமில் தை பிறந்தால் வழி பிறக்கும், அப்புறம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம் டேட் ப்ரிலிம்ஸ் 23rd May கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் 28th August. ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரு 2.5 மாதம் கேப் இருக்கும். ஓகே, அப்போ இந்த 1 இயர் கேப் அப்படின்னு சொல்கிறது ப்ரிலிம்ஸ் படிக்க போகிறோமா கிடையாது, மெயின்ஸ் படிக்க போகிறோமா கிடையாது, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே இன் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, அப்போது இந்த டேட்டு கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக நீங்கள் கொண்டு போய் ஆகணும். ஓகே, பார்த்துடலாமா? அண்ட் 2027க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த புக்ஸ் இருக்கணும், அடிப்படை எப்படி படிக்கணும், இந்த எல்லா விஷயம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும் போது படிக்கிற விஷயங்கள் தலையும் புரியாது, வாழும் புரியாது. அந்த அடிப்படையை நம்ம சொல்லிக் கொடுத்து கொண்டு போக போகிறோம். அந்த ஃபவுண்டேஷன் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம், சாம்பிள், டெமோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான PDF வீடியோஸ் எல்லாமே இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, பார்த்துடலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களோட ஃபஸ்ட்டு நோக்கம் நிறைய PDF டவுன்லோட் பண்ணுவோம்ல,
அதில் ஃபஸ்ட்டு பிடிஎஃப் இதுதாங்க. யூபிஎஸ்சியோட லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி ஆகும். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன போஸ்ட் இதில் வந்து இருக்குது. இதில் பார்க்கலாம் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் நம்ம சொல்லுவோம். இதை தாண்டி எவ்வளோ போஸ்ட் வந்து கவர் ஆகுது, இது முழுமையாக நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஏன்னா இங்கே எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே எக்ஸாம் தான், மார்க்கை பேஸ் பண்ணி போஸ்ட் வந்து மாறப்போகுது. அப்போ என்ன எக்ஸாம் நம்ம வந்து படிக்கிறோம், என்ன போஸ்ட் இங்கே வந்து இருக்குது, இது எல்லாம் தெரிஞ்சால் தான் அடுத்து வந்து படிக்க முடியும். சிம்பிளாக யூபிஎஸ்சி படிக்கிறேன், ஏன்னா யூபிஎஸ்சியில் சிடிஎஸ் இருக்குது, என்டிஏ இருக்குது, கேஃப் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் என்னென்ன போஸ்ட்லாம் கவர் ஆகுது, அந்த போஸ்ட் நமக்கு வந்து தெரியணும். ஸோ மொட்டையாக யூபிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை முழுமையாக படித்து பாருங்கள். இது ரொம்ப அவசியம். அதாவது லாஸ்ட் இயர் கொடுக்கப்பட்டிருக்க நோட்டிஃபிகேஷனு முழுமையாக படித்தா தான் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம யூடியூப் பார்க்குறோம், டெலகிராம் பார்க்குறோம், வெப்சைட் பார்க்குறோம், பட் அஃபிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அது கிளியராக இருந்தால் தான் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ போஸ்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டோமா? ஸோ 23 போஸ்ட் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு போஸ்ட்டை நம்ம வந்து எடுக்க போகிறோம். வேகன்சி ஈரானே வந்து பின்னாக்கா மாறலாம். அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸோ யூபிஎஸ் படிக்க உள்ளே வந்துட்டோம், ரைட்டு. என்னென்ன போஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிடலாம். பட் இதுக்குள்ளே இருக்க சில விஷயங்கள், நம்ம ஒரு புக் வந்து படிக்கிறோம், அது ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமா இல்லையா, என்ன விஷயங்கள் இருக்குது, அப்போது என்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன சிலபஸ், அந்த சிலபஸில் என்னென்ன விஷயங்களை கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் பேட்டர்னில் நெகட்டிவ் மார்க் இருக்கா, பாசிட்டிவ் மார்க் இருக்கா, எவ்வளோ வந்து எடுக்கணும், இது எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 100 கேள்வி நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம். அந்த 100 கேள்விகளில் எத்தனை கேள்விகள் நம்ம சரியாக அட்டன் பண்ணணும், எத்தனை கேள்விகள் பண்ணக்கூடாது, அது எப்படி வந்து ஃபில்டர் பண்ணணும், பேப்பர் 1னா என்ன, பேப்பர் 2னா என்ன, இந்த விஷயங்கள் தெளிவாக இருந்தால் தான் அடுத்து வந்து நீங்கள் போக முடியும். ஓகே, அப்போது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரி கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ. ஓகே, இங்கே ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கு இல்லையா? இங்கே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ் போகிறீங்க. இன்கேஸ் இங்கே மெயின்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா அகெயின் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்து தான் மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி வந்து வரும். ஓகே, ஸோ இயர் ஆன் இயர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், அங்கே மெயின்ஸ், அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ வந்திருக்கும். நடுவில் நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணாலும் ப்ரிலிம்ஸ் இருந்து சிம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ப்ரிலிம்ஸ் இருக்கா, இங்கே என்னெல்லாம் கவர் ஆகுதோ அதை முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 2 பேப்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாருமே கேட்குறது பேப்பர் தமிழில் வருமானு கேட்குறது தான். இங்கே பேப்பர் தமிழில் வராது, ஒன்று ஹிந்தியில் வந்து கவர் ஆகும், இன்னொன்று இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் மெயின்ஸ் போகும்போது தமிழில் வந்து எழுத முடியும், இன்டர்வியூவும் தமிழில் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். பட் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்று ஹிந்தி, இங்கிலீஷில் மட்டும் தான் வந்து வரும். ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக தேவைப்படுமான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. நான் சொன்னது தான், ரிப்பீட்டட் ரிவிஷன், ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருந்தால் அதை நீங்கள் அணுக முடியும். பேப்பர் இங்கே இயர் ஆன் இயர் டஃப் ஆகிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. பட் அதையும் கிளியர் பண்ணுறாங்க. அந்த லூப் ஹோல் நம்ம கண்டுபிடிச்சா எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே, சரி. ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் இருக்குது, GS1, GS2. ஓகே, GS1 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, நம்ம எல்லா சிலபஸ் நம்ம வந்து பார்ப்போம். இதெல்லாம் கவர் ஆகிறது GS1. GS2 பொறுத்த வரைக்கும் CSAT, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், மேக்ஸ் ரீசனிங் சொல்லுவாங்களே, அது வந்து கவர் ஆகிறது. எக்ஸாம் உங்களுக்கு 1 டே கண்டக்ட் பண்ணுவாங்க. காலையில் 9:30 to 11:30 பேப்பர் 1. நெக்ஸ்ட்டு கேப் விட்டுட்டு 2:30 to 4:30 பேப்பர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. சிங்கிள் டேயில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பேப்பர் சொல்லிட்டோம். பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷும் ஹிந்திலையும் மட்டும் தான் இருக்கும், தமிழில் கொடுக்க மாட்டாங்க. ரைட். பேப்பர் 1ல் எத்தனை கேள்விகள் கொடுத்துருப்பாங்க? மொத்தம் 100 கேள்விகள், 200 மார்க்கு, ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு. இதெல்லாம் நம்ம ஏன் வந்து அவசியமாக பார்க்கணுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து உண்டு. அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் மார்க் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நம்ம அனுபவிச்சா மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் அதை வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது சும்மா வந்து பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் ஹாலில் கரெக்டாக பண்ண முடியாது. நெகட்டிவ் மார்க் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஹாலில் எத்தனை கேள்விகள் அட்டன் பண்ணுறோம், அதை தாண்டி எந்த கேள்விகளில் நம்ம கரெக்டாக ஸ்கிப் பண்ணுறோம், அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நெகட்டிவ் மார்க் ரோல் இங்கே பெருசாக வந்து ப்ளே பண்ணும். ரைட், பார்த்துலாமா? நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னா 1/3 மார்க் இங்கே மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கேள்விக்கு 1/3 அப்படின்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 0.66 மார்க். ரைட்டா? அதாவது 2/3 போட்டோம் அப்படின்னா 0.66 இங்கே வந்து மைனஸ் ஆகும். ரைட். அப்போ நெகட்டிவ் மார்க் எப்படி இங்கே அப்ளை பண்ணுவாங்க? ஒரு பேப்பர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் ஒரு 3 கேள்வி இருக்குதுங்க. 1, 2, 3 கேள்வி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 கேள்வி அட்டன் பண்ணுறோம். ரைட். 3மே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்கே 6 மார்க் கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அட்டன் பண்ணும்போது 2 கேள்வி சரியாக போட்டுட்டேன், ஒரு கேள்வி தப்பாக போட்டுட்டேன். ரைட்டா? அப்போது ஃபஸ்ட்டு கேள்விக்கு 2 மார்க் எனக்கு வந்துடுச்சு. செகண்ட் கேள்வி சரியாக போட்டிருக்கேன், இங்கே 2 மார்க் வந்து கொடுத்துட்டாங்க.
தேர்ட் கொஸ்டின் நான் அட்டன் பண்ணிட்டேன் பட் தப்பாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே -0.66 அப்புறம் மாதிரி வந்துடும். அப்போது டோட்டல் மார்க் உங்களுக்கு 3.34 மார்க் தான் உங்களுக்கு வரும். புரியுதா? 3 கேள்வி அட்டன் பண்ணியிருக்கேன், 2 சரி 1 தப்புனா வரப்போகிற மார்க்கு 3.34 மட்டும்தான். பட் இதுவே பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 கேள்வி அட்டன் பண்ணிட்டேன், 3வது கேள்வி நான் அட்டன் பண்ணவே இல்லை. அதை நான் என்ன பண்ணிட்டேன், பிளாங்காக நான் விட்டுட்டேன், அட்டன் பண்ணவே இல்லை. அட்டன் பண்ணலைன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, பிளாங்காக விட்டுருவாங்க. இப்போ நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னா இந்த 0.66 இங்கே இப்போ நகை போயிடும். இப்போ 0.66 போயிடுச்சு அப்படின்னா 2 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், 2மே சரியாக இருக்குது, 4 மார்க் எனக்கு வந்துடும். ஓகே, பாருங்கள், நான் 3 கேள்வி அட்டன் பண்ணுறது முக்கியம் இல்லை, 3 கேள்வியில் எத்தனை சரியாக நான் போட்டிருக்கேன். 3 கேள்வியில் 2 சரியாக போட்டு 1 தப்பாக போட்டால் 3.34 தான் எனக்கு வருது. இதுவே 2 சரியாக போட்டுட்டேன், 1 ஸ்கிப் பண்ணிட்டேன்னா 4 மார்க் கிடைக்கிது. ஏன்னா யூபிஎஸ்சியில் 0.1, 0.2, 0.5 கட் ஆஃப் இங்கே பின்னாக்கா மாறி இருக்குது. அந்த பார்டரில் கிளியர் ஆகாமல் ஏகப்பட்ட பேர் பின்னாக்க இருக்கிறாங்க. அப்போது இந்த ஸ்கிப் பண்ணுறோம் இல்லையா, இந்த விஷயம் நம்ம என்ன பண்ண முடியும், படிக்கும் போதே கற்றுக்கணும். அப்போ 100 கேள்வி இருக்குது, ஒரு கேள்விக்கு 2 மார்க் இருக்குது, 2 மார்க்கில் 1/3 மார்க் மைனஸ் ஆகுது. இந்த விஷயம் சிலபஸில் பார்த்துட்டோம். அப்போ படிக்கும் போது ஒரு கொஸ்டினும் எப்படி ஸ்கிப் பண்ணுறோம், எப்படி அட்டன் பண்ணுறோம், இது அட்டன் பண்ணலாமா வேண்டாமா, 100 கேள்வியில் 40 போட்டால் கிளியர் ஆகலாம், 50 போட்டால் கிளியர் ஆகலாம், எப்படி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூபிஎஸ்சியை இங்கே தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம டேட்டா புக்கை படிச்சிடலாம், லேர்ன் பண்ணிடலாம், அது மேட்டரே கிடையாது. ஓகே, பட் என்ன பேட்டர்ன் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்டா? இப்போது நான் ஒரு 50 கேள்வி நான் சரியாக போட்டுட்டேன், எனக்கு 4 கேள்வி தப்பாகிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த 50 கேள்வியில் நீங்கள் எவ்வளோ சரியாக போட்டிருக்கீங்க, 4 எவ்வளோ மைனஸ் பண்ணிக்கலாம், அதை மைனஸ் பண்ணி தான் மார்க் கொடுப்பாங்க. அப்போ நெகட்டிவ் மார்க் கரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஆகணும். இது GS1 பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் அப்படின்னா, கட் ஆஃப் ஏறானே இப்போ மாறும். ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட், அதாவது ஒரு 50 கேள்விகள் நெட்டாக நம்ம சரியாக வச்சுருந்தோம்னா நிச்சயமாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும் GSஐ பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக 100 கட் ஆஃப் தாண்டவே இல்லை, 95, 98 அங்கே தான் பின்னாக்கா வந்துக்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டே 76 அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த கேஸ்ட் பேஸ் பண்ணியும் கட் ஆஃப்லாம் பின்னாக்கா மாறும். அப்போ அந்த 50 நெட்டாக பின்னாக்கா வச்சுக்கோங்க. இது GS1க்கு. GS2 பொறுத்த வரைக்கும் 80 கேள்வி தான் கேட்பாங்க, பட் அதே 200 மார்க்கு தான். இங்கே ஒரு கேள்விக்கு 2.5 மார்க். ஓகே, அப்போ இங்கே எவ்வளோ நெகட்டிவ் மார்க் அப்படின்னா 0.83 இதான் உங்களுக்கான நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1/3 மைனஸ் பண்ணுவாங்க. சேம் அதே கான்செப்ட் தான். நம்ம அட்டன் பண்ணால் 2.5 மார்க் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அட்டன் பண்ணாமல் விட்டுட்டா பிரச்சனை கிடையாது, அட்டன் பண்ணி தப்பாயிட்டா -0.83 மார்க் இங்கே மைனஸ் பண்ணுவாங்க. இந்த நெகட்டிவ் மார்க் தான் ப்ரிலிம்ஸில் ரோல் கரெக்டாக ப்ளே பண்ணும். இங்கே GS2 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். ரைட்டா? அதாவது 200 மார்க் இருக்கா, இந்த 200 மார்க்குக்கு 66 மார்க் எடுத்தால் நீங்கள் சிசாட்டுக்கு போதுமான விஷயம். அதாவது 80 கேள்விக்கு 27 கேள்விகள் சரியாக போட்டாலே போதும். இப்போ 27 கேள்விகள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வரப்போகிற மார்க்கு 67.5 அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 80ல் 27 நெட்டு நீங்கள் சரியாக போட்டாலே போதும். 80மே சரியாக போட அவசியம் கிடையாது, ஏன்னா கட் ஆஃப்க்கு இது எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான். பட் இந்த 67 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் இங்கே GS1 மெரிட்டில் உங்களை கணக்கு பண்ணுவாங்க. நம்ம இங்கே 150 மார்க் எடுத்துகிட்டு இங்கே வெறும் 50 மார்க் தான் எடுத்தோம் அப்படின்னா உங்களோட பேப்பரை வேல்வேட் பண்ண மாட்டாங்க. அப்போ ரெண்டுமே முக்கியம். இந்த 66 தானே ஈஸியாக எடுத்துலாம் அப்படின்னா அப்படி கிடையாது, இங்கேயுமே வர கஷ்டமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதுவுமே கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மெரிட்டில் எடுத்துப்பாங்க. GS1 அது கவர் ஆகுது, சிலபஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். GS2 பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்க. 0.83 மைனஸ் ஆக போகுது. 80 கேள்விகளில் 27 நெட் உங்களுக்கு போட்டால் போதும். 66 அதாவது 67.5 வரும் உங்களுக்கு. அது எடுத்தால் எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். எதுக்காக நான் இங்கே 66 இங்கே 67 போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நல்லா பாருங்கள், 26 கேள்வி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற மார்க்கு 65 மார்க் தான் வரும். நம்ம எவ்வளோ எடுக்கணும், 66 எடுக்கணும்ல. அப்போது 27 நீங்கள் சரியாக போடும் போது தான் 67.5 அந்த 66 தாண்டி போகும். அப்போ 66 அதுக்கு மேலே போட்டால் தான் சிசாட் உங்களுக்கு குவாலிஃபை ஆகும். அதை பேஸ் பண்ணி GS1 எடுக்கிற மார்க்கை மெரிட்டில் கொண்டு வருவாங்க. இதுதான் ப்ரிலிம்ஸ்.
ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 காலையில் பேப்பர் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆஃப்டர்நூன் பேப்பர் 2. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள் 200 மார்க்கு, ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் வந்து உண்டு 0.66 இங்கே மைனஸ் பண்ணுவாங்க. அண்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 80 கேள்விகள், அதே 200 மார்க்கு, 2.5 இங்கே கொடுத்துருப்பாங்க, நெகட்டிவ் மார்க் 0.83 கொடுக்கப்பட்டிருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான், பட் இது குவாலிஃபை ஆனால் தான் பேப்பர் 1 மெரிட்டில் வந்து எடுத்துப்பாங்க. குவாலிஃபை ஆகிறதுக்கு 80 கேள்விக்கு 27 சரியாக வந்து போடணும். அதில் ஒன்று நெகட்டிவாக போயிட்டா மார்க் வந்து பின்னாக வராது. இப்போ நம்ம 27 அட்டன் பண்ணுறோன்னா 27 கேள்விகளில் ஒரு கேள்வி தப்பானாலும் பண்ண முடியாது. அப்போது 40 கேள்வி அட்டன் பண்ணும் போது 40ல் எவ்வளோ தப்பாக போட்டால் கரெக்டாக வரும், எவ்வளோ சரியாக போட்டால் கரெக்டாக வரும், அந்த விஷயம் ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சிசாட்டை கிளியர் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ப்ரிலிம்ஸ். முடிஞ்சு போச்சா? வேறு எதுவுமே கிடையாது. இதை பேஸ் பண்ணி தான் மெயின்ஸ் நம்ம வந்து போக போகிறோம். அப்போ ப்ரிலிம்ஸில் என்னெல்லாம் வந்து கவர் ஆகுது அதை பார்த்துடலாமா? இவ்வளோ தாங்க சிலபஸ். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்ட் ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, கவர்னன்ஸ், எக்கனாமிக், சோஷியல் டெவலப்மெண்ட், ஜெனரல் இஷ்யூஸ், ஈகாலஜி, பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச், ஜென்ரல் சயின்ஸ். இவ்வளோதான் சிலபஸ். ஓகே, அப்போ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளாக 7-8 பாயிண்டில் மொத்தமாக கொடுத்துட்டாங்களா? ஆனால் இதுக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. இங்கே யூபிஎஸ்சி படிக்கும் போது ப்ரிலிம்ஸ் சிலபஸ் கம்மியாக கிடையாது. இங்கே ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ இதை கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் தான் எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். அது ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். இது யூபிஎஸ்சிக்கான ப்ரிலிம்ஸ் சிலபஸ். சிசாட்டிக்கு வந்து பாருங்கள், எல்லாமே கிளாஸ் 10th லெவலில் கொடுத்துருக்காங்களா? ஸோ காம்ப்ரிஹென்ஷன், ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் அபிலிட்டி, டெசிஷன் மேக்கிங், மென்டல் எபிலிட்டி ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பேப்பர் 2ல் கவர் ஆகிறது. ஓகே, சரி, இப்போ நான் எல்லாமே வந்து பார்த்துட்டேன். கேள்விகள் எப்படி இருக்கும், நான் படிக்க ஆரம்பிக்கணும், என்ன நான் வந்து பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் நான் வந்து பார்த்துட்டேன். ப்ரிலிம்ஸ்க்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு முழுமையாக பார்த்துட்டேன். அடுத்தது நான் புக்ஸை வாங்குறத விட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்கை தயவு செஞ்சு வாங்குங்க. இப்போயே நீங்கள் ஸ்டார்ட்லிங்க அதை வாங்கி ஆகணும். அதாவது நம்ம என்சிஆர்டி புக்ஸ் வாங்கலாம், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கலாம், அகாடமி போகலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், அது எல்லாம் ஓகே. பட் ஆரம்ப காலகட்டத்தில் தயவு செஞ்சு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் எடுங்க. இப்போ நம்ம புக்கு வந்து படிக்கிறோம், ஒரு பாலிட்டி டாபிக் இருக்குது, அந்த டாபிக் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போது ஈக்குவாலிட்டி ஒரு டாபிக் இருக்குப்பா, அந்த டாபிக் நான் புக்கில் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் யூபிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க, டிசைன் எப்படி இருக்குது, அந்த கேள்வியை எப்படிலாம் கேட்க முடியும், அந்த ஃபார்மேட்டை எப்படிலாம் மாற்றி கேட்க முடியும். இப்போ 4 இருக்குது அப்படின்னும் போது 1x4ம் 4 தான், 4x1ம் 4 தான், 2+2ம் 4 நம்ம வந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி மாறி மாறி சொல்லலாம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரே டாப்பிக்கை வேறு வேறு மாதிரி யூபிஎஸ்சி கேட்குறாங்க. அப்போ எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க, ஏரானர் எப்படி வந்து மாறுது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு கைடன்ஸ் மென்டர் தாண்டி யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ப்ராப்பர் கைட், ப்ராப்பர் மென்டர். இதை கையில் வந்து எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கைடு நீங்கள் தேடி போகலாம். இதை அனலைஸ் பண்ணணும், என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன டாபிக் வந்து இருக்குது, அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இதை அனலைஸ் பண்ணி முடிக்க டைம் வந்து எடுக்கலாம். பட் இதான் பேஸ். ஒரு மரம் வெட்டுறதுக்கு அந்த அருவாள் ஷார்ப்பாக இருந்தால் தான் சீக்கிரமாக வெட்ட முடியும். அருவா ஷார்ப்பாக இல்லைனா அந்த ஒரு மொக்க கத்தியில் மரத்தை வெட்டணும், நம்ம கை தான் வலிக்கும். அப்போ அந்த அருவா ஷார்ப் பண்ணுறதுக்கு என்ன விஷயம், அதை ஷார்ப் பண்ணிவிட்டு மரத்தை வெட்டணும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் சிலபஸை ஸ்ட்ராங் பண்ணணும். பிவைக்யூவில் எப்படி கேட்டிருக்காங்க அந்த அடிப்படை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டா மேலே மேலே மரத்தை ஈஸியாக வெட்டிடலாம், யூபிஎஸ்சியை நம்ம ரீச் பண்ண முடியும். இது ப்ரிலிம்ஸ். ஓகே, யூபிஎஸ்சி சொன்னது தான், ப்ரிலிம்ஸ் மட்டும் கிடையாது, இங்கே மெயின்ஸுன்ற ஒரு விஷயம் இருக்குது, சேர்ந்தான் நீங்கள் வந்து படிக்கணும். ப்ரிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக கிடையாது. யூபிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் படித்தா தான் ப்ராப்பராக வந்து படிக்க முடியும். இந்த சிலபஸை நீங்கள் கம்பேர் பண்ணி கொண்டு போகிற மாதிரி வந்திருக்கும். பார்த்துலாமா? நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்டேஜ். இப்போது மெயின் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் தியரி பேப்பர்ஸ் இல்லையா? ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, நம்ம 100 கேள்விகள் பார்த்தோம்ல, ஓஎம்ஆர்ஷியில் கொடுத்துருவாங்க. ABCD இருக்க போகுது, நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு இங்கே ஷேட் பண்ண போகிறோம், முடிஞ்சு போச்சு. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்டில் மேட்டர் ஓவர். பட் இங்கே மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தியரி வந்து எழுத போகிறீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கே எழுதி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸ்க்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ மெயின்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இங்கே தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரோல் வந்து பின்னாக அப்ளை பண்ணணும், பேப்பர் வந்து படிக்கணும், எல்லா விஷயம் வந்திருக்கும். அடுத்தது வீடியோக்குள்ளே பேப்பர் என்ன வந்து படிக்கலாம், என்ன புக்ஸ் படிக்கலாம் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சரி, மெயின்ஸ் என்னங்க கவர் ஆகுது? மொத்தமாக 9 பேப்பர் வந்து உண்டு உங்களுக்கு. இந்த 9 பேப்பரில் 2 வந்து குவாலிஃபைங் பேப்பர். எப்படி ப்ரிலிம்ஸில் சிசெட்டை நம்ம குவாலிஃபைங்காக பார்த்தோமோ இங்கே மெயின்ஸில் 2 குவாலிஃபைங் பேப்பர் இருக்குது. ஒன்று எனி இந்தியன் லாங்குவேஜ், ஓகே, தமிழ், ஹிந்தி, மலையாளம், இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எது
ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 300 மார்க்கு 75 மார்க் நீங்கள் எடுக்கணும். குவாலிஃபைங் மட்டும் தான், மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் கம்பல்சரி எல்லோரும் சூஸ் பண்ணி ஆகணும். 300க்கு 90. இது குவாலிஃபைங் மட்டும் தான். பேப்பர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கேள்வி இருக்கும்? சிம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுதாங்க மூலதனம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க அதே கட்கா பேஸ்ட் பண்ணி கேட்க போகிறது கிடையாது. பட் என்ன மாதிரி கேட்குறாங்க, ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது, இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது, எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, பிவைக்யூ செக் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து எடுங்க, கலெக்ட் பண்ணுங்கள். ஒரு கேள்வி, ஒரு பேப்பர் நம்ம வந்து படிக்கிறோம், ஒரு டாபிக் படிக்கும் போது அந்த டாப்பிக்கு யூபிஎஸ்சி கேட்குறாங்களா கேட்கலையா, கேட்டால் எப்படி கேட்டிருக்காங்க, போன வருஷம் இதே கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்க, அடுத்த வருஷம் அதே கேள்வி அதே கான்செப்டை வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதை புரிஞ்சாத ஆன்சர் ஒன்று தான், கேள்வி வேறு. ஒரே கண்டென்ட் தான், பட் கேள்வி வேறு. அப்போ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு நாம் தயாராக இருக்கணும். அதுதான் யூபிஎஸ்சி. இங்கே நாலேஜ் பேஸ்டு, ஸ்கில் பேஸ்ட் தாண்டி லக் பேஸ்டும் உள்ளே வந்து வேணும். அந்த லக் யார் கை கொடுக்கும்? ப்ராப்பராக உழைச்சா, ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணால் கை கொடுக்கும். இங்கே ஒழுங்காக உழைக்கலை, ஒழுங்காக படிக்கலைன்னா நிச்சயமாக யூபிஎஸ்சி கை கொடுக்காது. இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ரொம்ப லேஸாக எடுத்துக்காதீங்க. முதல் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க, லாஸ்ட்டு கிளியர் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. பட் ஒரே விஷயந்தான், அதுக்கான உழைப்பை சரி நம்ம வந்து போடணும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது மெரிட் பேப்பர் பார்த்துலாமா? ஸோ பேப்பர் 1 எஸ்ஏ பாருங்கள், கேன் பி ரிட்டன் இன் மீடியம் ஆஃப் கேண்டிடேட் சாய்ஸ். அப்போ தமிழில் நீங்கள் எழுத முடியுமான்னு கேட்டால் எஸ், தமிழில் பேப்பர் நீங்கள் எழுத முடியும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் தமிழ் எழுத முடியாது, பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுதலாம், திருக்குறளை பற்றி கொடுக்கலாம், இன்டர்வியூ தமிழில் பேசலாம், எல்லாத்துக்குமே சாய்ஸ் வந்திருக்கு. உங்கள் விருப்பம் தான். லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாதுங்க. இங்கே என்னென்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதோ மெயின்ஸ் படிக்கும்போதோ ஒரு ஆரம்ப காலகட்டம் ரொம்ப கடுப்பாக தாங்க இருக்கும். அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏன் படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், எவ்வளோ இருக்குது, என்ன கொண்டு போக போகிறோம், படிக்கலாமா வேண்டாமா, பெருசாக வந்து போகும். பட் அது எல்லாமே சரி பண்ண முடியுமானா சரி பண்ண முடியும். ஒரே விஷயந்தான், ஆர்பிசி, ரிப்பீட்டட் ரிவிஷன், ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி, அவ்வளோதான். ஓகே, ரைட். ஸோ அடுத்து பார்த்துடலாம். எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 250 மார்க்கு. நெக்ஸ்ட்டு மொத்தம் 4 ஜிஎஸ் பேப்பர் இருக்குது. GS1, GS2, GS3, GS4. இது எல்லாமே உங்களுக்கு ஜிஎஸ்ல வந்து கவர் ஆகுறது. நல்லா பார்க்க சிலபஸ் நம்ம வந்து பார்ப்போம். நம்ம என்ன பார்த்தோம் ப்ரிலிம்ஸில்? ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோமா, இங்கே வருது. ஜாகிரஃபின்னு பார்த்தோமா, இங்கே வருது. பாலிட்டி பார்த்தோமா, எஸ் கவர் ஆகுது. கவர்னன்ஸ் பார்த்தோமா, கவர் ஆகுது. எக்கனாமி, பயோடைவர்சிட்டி, எஸ் எல்லாமே கவர் ஆகுதா? அப்போது மெயின் சிலபஸ் என்ன, ப்ரிலிம் சிலபஸ் என்ன, சிலபஸை கம்பேர் பண்ணணும். சிலபஸை ஃபுல்லாக வந்து படிக்கணும். சிலபஸ் எப்படி ஃபுல்லாக படிக்கலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம், அதுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். ஏன்னா சிலபஸ் நீங்கள் ஃபுல்லாக வந்து படிக்கணும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் சிலபஸ் இல்லையா? இப்போது GS1 அப்படின்னா ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி அப்படி முடிக்கூடாது, ஃபுல்லாக படிக்கணும். இந்தியன் கல்ச்சர் வில் கவர் த salient aspects ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், ஹிஸ்ட்ரி, சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட், பர்சனாலிட்டிஸ், இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையும் ஃபுல் ஸ்டாஃப், கம்மா, ஐஃபன் மாறாமல் இதை நீங்கள் படித்தா மட்டும்தான் யூபிஎஸ்சி கிட்டே போக முடியும். சிலபஸ் படிக்காத வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ சிலபஸ் எப்படி படிக்கலாம், GS1, GS2 அப்படின்னு முழுமையாக நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 4 ஜிஎஸ் பேப்பர். அடுத்தது விருப்ப பாடம், ஆப்ஷனல் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துலாமா? ஸோ என்ன ஆப்ஷன் வந்து பார்த்துலாம். நீங்கள் பாருங்கள், லாங்குவேஜ் மீடியம் நம்ம சாய்ஸ் தான். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பின்னாடி எடுத்துக்க முடியும். தமிழ் இருக்கான தமிழை வந்து உண்டு. ஆப்ஷனல் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அக்ரிகல்ச்சர், ஹஸ்பண்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்துருக்கு இல்லையா? என்னென்னா 2 பேப்பர் வந்து கொடுக்குறாங்க ஒரே சப்ஜெக்டில். இப்போ ஜாகிரஃபி இருக்குது அப்படின்னும் போது ஜாகிரஃபியில் பேப்பர் 1, பேப்பர் 2. மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே பேப்பர் 1, இங்கே பேப்பர் 2. ஓகே, இதுக்கு 250 மார்க்கு, இங்கே 250 மார்க்கு. இந்த 500 மார்க் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இந்த 500 மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் இன்னும் வந்து பூஸ்டப் ஆகும். இப்போ GS1, GS2, 3, 4 இருக்குது அப்படின்னா அங்கே மார்க்கை தாண்டி இந்த 500ல் மொத்தமாக நீங்கள் ஒரே சப்ஜெக்ட் 2 பேப்பர் வந்து படிக்க போகிறீங்க. அதாவது முன்னாடியெல்லாம் 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். பட் இப்போது ஒரே சப்ஜெக்ட் 2 பேப்பர். ஸோ ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணலாம், அதுக்கு தனி ஃபார்மெட் இருக்குது. என் ஃப்ரெண்டு பிடிச்சி நான் சூஸ் பண்ணுறேன். சில பேர் டிகிரி சூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பாங்க, ஃபிசிக்ஸை வந்து நாங்கள் படிப்பாங்க. பட் சில பேருக்கு ஒத்து வராது. அப்போ இந்த ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறதுக்கும் சில மெத்தட் இருக்குது. அதுக்கு தனியாக நான் வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். அதாவது யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பித்து 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே ஆப்ஷனல் சூஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா ஆப்ஷனலுக்கும் ப்ராக்டிஸை பண்ணணும். ஒரு வருஷம் படிக்கும் போது ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸை படிக்கணும், மெயின்ஸ்க்கான சிலபஸ் படிக்கணும், ஆப்ஷனில் வந்து படிக்கணும். அப்போ இந்த ஆப்ஷனல் படிக்கும் போது சூஸ் பண்ணோம் இல்லையா, டே 1 படிக்க முடியாது. டே 1 இப்போ தான் அடிப்படையாக ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏபிசிடி இப்போ தான் படிக்க போகிறீங்க. அப்போ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது, எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரலை, ஈஸியாக வந்து வரும். எங்கே கண்டுபிடிக்க முடியும்?
பேசிக்காக படிக்கிறத தாண்டி சிலபஸ் தாண்டி பிவைக்யூ, அந்த சிலபஸை பிவை கூட கம்பேர் பண்ணணும். அந்த கம்பேர் பண்ணி கொண்டு போகும்போது தான் இது ஈஸியாக இருக்குமா, ஈஸியாக இருக்காதா, படிக்கலாமா வேண்டாமான்ற விஷயம் கிளியராக வந்து புரியும். அப்போ ஆப்ஷனல் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தாகணும். இதுதான் உங்களுக்கான மெயின்ஸ். ஓகே, மெயின்ஸில் மொத்தமாக 9 பேப்பர் இருக்குது. 9ல் 2 வந்து தியரி பேப்பர், குவாலிஃபைங் பேப்பர். ஒன்று எனி லாங்குவேஜ், ஒன்று இந்தியன் லாங்குவேஜ், முடிச்சு போச்சு இங்கிலீஷ் லாங்குவேஜ். அடுத்தது எஸ்ஏ, GS 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் 1 and 2 வந்திருக்கு. இது எல்லாம் மெரிட்டில், அதாவது குவாலிஃபைங் பேப்பர் 2 போயிடுச்சு அப்படின்னா 7 பேப்பர் மட்டும்தான் குவாலிஃபைங் மெரிட் வந்து எடுத்துக்க போகிறாங்க பாருங்கள். ஸோ பேப்பர் 1 to 7 ஒன்லி கவுண்டட் ஃபார் த மெரிட், அதாவது குவாலிஃபைங் பேப்பர் இல்லாமல் இந்த 2 மட்டும் தான் உங்களுக்கு குவாலிஃபைங் எடுத்துக்க போகிறாங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே கவர் ஆகுது. சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்களா, நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துருக்கு. இப்போ நம்ம தனியாக டைப் பண்ணி வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது எல்லா விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ யூபிஎஸ்சினா என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன், இது எல்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க, யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே வந்து போதும். நீங்கள் தனியாக கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே போதுமான விஷயம். இதை படித்து பார்த்துட்டு தான் எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போது ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்க்கணும். ஓகே, அப்போது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் பார்த்துட்டேன், போஸ்ட் பார்த்துட்டேன், ப்ரிலிம்ஸ் தெரியும், மெயின்ஸ் தெரியும், புக்ஸு. அடுத்தது என்ன ஏஜ் லிமிட் இருக்குது, யாரெல்லாம் குவாலிஃபை, அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ரைட். ஸோ இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன டிகிரி வந்து படிச்சிருக்கணும்னா, எனி டிகிரி நீங்கள் படித்தால் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, கோல்டு மெடலிஸ்ட்டு அதெல்லாம் கணக்கு கிடையாது. எனி டிகிரி எக்ஸாமுக்கு எலிஜிபிள், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அட்டெம்ப்ட் வச்சுருக்கேன்னா கிளியர் பண்ணிவிடுங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இங்கே ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அபோவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் எதுவுமே இல்லை. எனி டிகிரி படித்தாலே போதும், எக்ஸாமுக்கு எழுத முடியும். பிஇ, பிஎஸ்சி, வாட் எவர். பேச்சுலர் டிகிரி எதை முடிச்சிருந்தாலும் எக்ஸாம் எழுதலாம். அது தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் வாட் எவர், ரெகனைஸ் பண்ண ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, அடுத்தது ஏஜ் லிமிட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இங்கே கேஸ்ட் வைஸாக வந்து மாறும், அதாவது 3 வந்து பிரிச்சிருப்பாங்க. ரைட், இங்கே வந்து பார்ப்போம். ஜென்ரல் கேட்டகரி 1. ஓகேவா, ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ரிசர்வேஷன் கிடையாது, அன்ரிசர்வ்டில் வந்து வருவாங்க. அடுத்தது SC ST, OBC, நெக்ஸ்ட்டு இடபிள்யூஎஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இடபிள்யூஎஸ்க்கும் ஓபிசிக்கும் அந்த லிமிட் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும், அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஏஜ் நம்ம வந்து பார்த்துருவோம். ரைட், எல்லாருக்குமே, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் எழுதணும் அப்படின்னா எல்லாருக்குமே 21 வயசு நம்ம வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் இல்லை, அட்டென்ட் பண்ணியிருக்கணும். இங்கே டேட் கட் ஆஃப் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. 2027 நான் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்து ஏஜ் எல்லாம் வந்து பார்க்க வேணாம். இது யாருக்காக அப்படி நான் சொல்கிறேன்னா, அன்ரிசர்வ்டு, அதாவது ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்களே, அதை நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த். ஓகே, 2/8/1995 இதுக்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடாது. அதாவது 1/8/1994 இருந்தாலும் சரி கிடையாது. அதே மாதிரி 1/8/1995 ஒரு நாளும் இங்கே வந்து கனெக்ட் பண்ணப்படும். ஓகே, அப்போது உங்கள் டேட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த ஆகஸ்ட் கட் ஆஃபில் 2/8/1995 இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. சேம் எண்டு கட் ஆஃப் டேட் பொறுத்த வரைக்கும் 1/8/2006, அதாவது 2/8/2006 அப்படி இருந்தாலும் எக்ஸாம் எழுத முடியாது. இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா 2027க்கு நீங்கள் எலிஜிபிள். அவ்வளோதான், சிம்பிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 21 ஆயிருக்கா 30 ஆயிருக்கா அதெல்லாம் பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் 2/8/1995 இதிலிருந்து 1/8/2006 இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் 2027க்கு எக்ஸாம் எலிஜிபிள். அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் வந்து கேல்குலேஷன் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே தனியாக கேல்குலேட்டர்லாம் வந்துருக்கு, அதை தான் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. 2/8/1995 1/8/2006 வரைக்கும் இருந்தாலே போதும், எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியராக வந்து எழுத முடியும். ஓகேவா, இது யாருக்காக அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுவே ஸோ மற்ற கேட்டகரி அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது 3 வந்து பிரிக்க முடியும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி 1, அடுத்தது ஓபிசி கேட்டகரி, நெக்ஸ்ட்டு SC ST. ஓகே, இதான் வந்து பிரிக்கிறாங்க. இங்கே இருக்கிற விஷயங்கள், ஸ்டார்டிங் ஏஜ் எல்லாருக்குமே 21 தான். எந்த கேஸ்ட் கேட்டகரி இருந்தாலும் எல்லாருக்குமே 21 தான். ஓகேவா, அந்த கட் ஆஃப் டேட் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதோட லிமிட் எவ்வளோ அப்படின்னா 32. அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு 32, 21லேருந்து 32 வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத முடியும். ஓபிசி அப்படின்னு சொல்லும் போது 32 + 3 உங்களுக்கு 35. ஓகே, SC ST அப்படின்னு சொல்லும் போது 32 + 5 37.
ஸோ இதுதான் ஏஜ் லிமிட், புரியுதா? அப்போ ஜென்ரல் கேட்டகரி 21, ஓபிசி 21, எஸ்சிஎஸ்டி 21 தான், இடபிள்யூஎஸும் 21 தான். எல்லாருக்குமே ஸ்டார்டிங் லிமிட் 21 தான். மேக்ஸிமம் தான் ஜென்ரல் 32, ஓபிசி 35, எஸ்சிஎஸ்டி 37 கொடுக்கப்பட்டிருக்கு. இடபிள்யூஎஸ் வரீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு என்ன இருக்கோ அதான் வந்து கொடுத்துருப்பாங்க. கட் ஆஃப் லிமிட் அங்கே வந்து பின்னாக்கா மாறும். ஓகே, சரி. இப்போது நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூபிஎஸ்சி கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு 9 கொடுத்துருக்காங்க, எஸ்சிஎஸ்டி அன்லிமிட்டட் கொடுத்துருக்காங்க, ஜென்ரலுக்கு 6 கொடுத்துருக்காங்க. ஓகே, அது என்ன கணக்கு அப்படின்னா இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே வந்துருக்கு இல்லையா, அதாவது 21லேருந்து 32 வரைக்கும் இருக்குல்ல, இது ஃபுல்லாக எக்ஸாம் எழுத முடியுமானா கிடையாது. 21 to 32ல் 6 டைம்ஸ் நீங்கள் எக்ஸாம்ஸை எழுதிக்க முடியும். 6 முறை தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. இன்கேஸ் நீங்கள் 21லேருந்து 27 வரைக்கும் இந்த 6 வருஷம் கேப்லேயே 6 அட்டம்ப்ட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 28 ஏஜ் இருந்தாலும் எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா மொத்த அட்டம்ப்ட்டும் 6 தான். அப்போ 21லேருந்து 32க்குள்ளே அந்த கேட்டகரிக்குள்ளே என்ன பண்ணலாம், 6 அட்டம் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 21 எக்ஸாம் எழுதலாம். 4 வருஷம் விட்டுட்டு 25 எக்ஸாம் எழுத முடியுமா? எழுத முடியும். கேப் விட்டு எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். 21 to 32க்குள்ளே எக்ஸாம்ஸ் நீங்கள் எப்போனா எழுதலாம். பட் 6 அட்டம்ப்ட் தான் கணக்கு. ஓகே, அது ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 21 to 35ல் 9 அட்டம்ப்ட்ஸு. ஆனால் எஸ்சிஎஸ்டிக்கு 21 to 37ல் கணக்கு இல்லை. 21லேருந்து 37 வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்கோ எல்லா வருஷமும் எக்ஸாம் எழுதலாம். 21 ஆரம்பித்து 37 வரைக்கும் எக்ஸாம்ஸை எழுத முடியும் ஃபார் எஸ்சிஎஸ்டி. பட் ஓபிசிக்கு 9 தான் கணக்கு, ஜென்ரலுக்கு 6 தான் கணக்கு. ஓகேவா? அப்போது இந்த அட்டம்ப்ட் எங்கே வந்து கணக்கு வரும்? யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணால் மட்டுமே நான் வந்து அட்டம்ப்ட் கொடுத்துறேன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணால் எல்லோரும் அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க, ப்ரெசன்ட் ஆப்சன்ட் அப்புறம் மாதிரி இருக்கும். அதில் ப்ரெசன்ட் ஷேட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் வந்து எழுதியிருக்கேன், மெயின்ஸ் எழுதுறேன்னா அதுவும் கணக்கு தான். பாருங்கள், அட்டம்ப்ட் ஆஃப் ப்ரிலிமினரி, நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதினாலே அது ஒரு அட்டம்ப்ட் தான். ஓகே, அண்ட் ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் 1 பேப்பர் 2, அதில் எதனா ஒரு பேப்பர் நீங்கள் எழுதினாலும் அதுவும் அட்டம்ப்டில் கணக்கு தான். எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டீங்க, ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ணிட்டாலே ஒரு அட்டம்ப்ட் கணக்கு. பட் அப்ளை பண்ணால் மட்டுமே கணக்குன்னு கிடையாது. அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதாமல் கூட வந்திருக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். பட் அப்ளை பண்ணி எழுதுறீங்க, உள்ளே போயிட்டீங்க, கணக்கு வந்து பின்னாக வந்துடும். அந்த கணக்கு நம்ம யாருமே ஏமாற்ற முடியாது. ஜென்ரலுக்கு 6 முறை தான் எக்ஸாம் எழுத முடியும், ஓபிசிக்கு 9 முறை தான் எழுத முடியும், எஸ்சிஎஸ்டிக்கு 21லேருந்து 37 வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அட்டம்ப்ட் ஆக கணக்கு இல்லை. ஓகே, கேப் விட்டு எழுதலாமான்னா கேப் விட்டு தாராளமாக எழுதலாம். 21 முடிச்சுட்டு 25 எழுத முடியும், 30 எழுத முடியும், 30 முடிச்சுட்டு 36 எழுத முடியும். அந்த கேஸ்ட் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பட் அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். அது நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, இதுதான் ஏஜ் லிமிட். அப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனி டிகிரி இருந்தால் போதும், எழுதலாம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஜென்ரலுக்கு இந்த கேட்டகரி, ஓபிசிக்கு இந்த லிமிட், எஸ்சிஎஸ்டி இந்த லிமிட். இதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பார்த்துக்குவாங்க. இவ்வளோ தான் ஏஜ் லிமிட். ஓகே, எனக்கு வயசு இருக்கா இல்லையா, எக்ஸாம் எழுத முடியுமா எழுத முடியாதுன்றதில் 2027 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். 2/8/95 இருந்து 1/8/2006 இதுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்கள் எக்ஸாம் எலிஜிபிள், 100% எலிஜிபிள், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஏஜ் லிமிட் எனக்கு இருக்குது, ஓகே நான் பார்த்துட்டேன். அட்டம்ப்ட் எனக்கு இருக்குது, ஓகே நான் வந்து பார்த்துட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கணும். ப்ரிலிம்ஸ் நான் மேலே வந்து இப்போ நாங்கள் பார்த்தாச்சு. ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸ் அதை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, பேட்டர்ன் பார்த்துட்டோம். அடுத்தது சிலபஸ் நம்ம வந்து பார்க்கணும். சிலபஸையும் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் தான் புக்கு நீங்கள் வாங்க ஆரம்பிக்கணும், படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இதில் வந்து கட் ஆஃப் என்ன இருக்கும், எந்த மாதிரி வந்து கேட்பாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே பேப்பரை பேஸ் பண்ணி பின்னாடி போகிற விஷயங்கள். ரிசல்ட் கிளியர் ஆகுமா கிளியர் ஆகாதுன்றதை May 23, 2027 எக்ஸாம் எழுதுவோம்ல, அங்கே நம்ம வந்து பார்த்துக்கலாம். சண்டே எக்ஸாம் எப்படி வரப்போகுது, ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா, அதெல்லாம் அங்கே வந்து பார்த்துக்கலாம். இப்போது இன்றைக்கி தேதியில் படிக்க ஆரம்பிக்கணும். படி எடுத்து வச்சாதான் அடுத்தபடி போவோமா போக மாட்டோமா என்ன பண்ண போகிறோம் கிளியராக வந்து தெரியும். நம்ம அடுத்தபடி எடுத்து வைக்காமல் இது கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா என்ன இருக்குமானா ஒரு கிளியர் ஐடியா நமக்கு வந்து கிடைக்காது. அவள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு விஷயமா வேணாம். இங்கே ஜெயிக்கிறது தோக்கிறத தாண்டி என்ன விஷயம் இன்புட் நம்ம வந்து கொடுக்குறோம். பயந்தோன்னா பயந்துனே இருக்கலாம், லாஸ்ட் வரைக்கும் அந்த பயம் தொத்திக்கிட்டே தான் வந்திருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோற்றவங்களும் இருக்காங்க. ஜெயித்தவங்க என்ன சொல்கிறாங்க, தோற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சிலபஸ் இருக்குது,
பேட்டர்ன் இருக்குது, புக்ஸ் இருக்குது, படிக்க ஆரம்பிச்சிடணும். யூபிஎஸ்சி படிக்க பெரிய பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஏஜ் இருக்குது, என்ன டிகிரி இருக்குது, சிம்பிள், முடிஞ்சு போச்சு, படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் என்ன புக் லிஸ்ட் படிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வந்து படிக்கணும், மார்க் எப்படி எடுக்கலாம், அது எல்லாமே நம்ம கிளியராக வந்து பார்ப்போம். இந்த வீடியோ யூபிஎஸ்சினா என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அது எல்லாமே கிளியராக நம்ம வந்து பார்த்துட்டோம். 2026 பேப்பர் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் அது ஒன்று தான். அதாவது ரிவிஷன், ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி. இது 3 இல்லைன்னா எந்த கும்பனாலும் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவே முடியாது. நெகட்டிவாக சொல்கிறேன், டிமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. நம்ம புக்ஸ் படிப்போம். இப்போ ஒரு புக்கு இருக்குது, ஹிஸ்ட்ரி புக்கு இருக்குது, அதை கொடுத்துருக்க வார்ஸாக இருக்கட்டும், நேம்ஸாக இருக்கட்டும், நம்ம சரளமாக சொல்லுவோம், ஈஸியாக இருக்கும். பட் எக்ஸாம் ரெலவெண்ட்டாக எப்படி ரெலவெண்ட்டாக வர முடியும்? ரிவிஷன் பண்ணணும், ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணணும், தொடர்ச்சியாக படிக்கணும். இது 3 இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். இது 3 இல்லைன்னா நாலேஜ் இருக்கும், ரிசல்ட் இருக்காது. இதான் வந்து உண்மை. அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. ரிவிஷன், ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி, ஆர்பிசி அதை மைண்டில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் டவுட்ஸ் எதனா இருக்குது எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப வந்து எதுவும் வந்து நாங்கள் பேசலை. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் வந்து பேசியிருக்கோம். இதை தாண்டி இன்னும் கிளியராக வந்து தெரியல, சில பாயிண்ட்ஸ் வந்து புரியலைன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பேஸ் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். அப்கமிங் வீடியோஸில் முழுமையாக நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். அண்ட் 2027க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு வித் ஆஃபர் ப்ரைஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.